ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதிர்நீச்சல் ஃபிலிம் சக்தி அண்ட் ஜனனி தான் வரைய போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் சீரீஸாகவே போடலான்ட்டு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நீடட் எரேசர் யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக மார்க்கிங் மட்டும் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணுறதுக்குன்ற ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கிங்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஃப்ளஷ் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துட்றேன். கண், புருவம், லிப்ஸு, அந்த பொட்டு அதெல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா ஏரியாலையும் ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் லைட் ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி டார்க் வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கிறேன். பென்சில்ஸ் எப்பவும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. மைல்டான ப்ரெஷர்லேயே ஷேடிங் கொடுங்க. ஆக்சுவலி நம்ம இந்த கலரை கொண்டு வரணும். அதுக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் சூட் ஆகும், ஒரே கலரில் பண்ண முடியாது. அதனால் நான் ப்ரௌன் கலரும் ப்ளஷ் கலரும் மிக்ஸ் பண்ணி அந்த கலரை கொண்டு வரேன். மிக்சிங் எப்படின்னா, ஒரு ஷேடிங் ப்ரௌனு, அதுக்கு மேலே ப்ளஷ்ஷு, திரும்ப ப்ரௌனு, திரும்ப ப்ளஷ் அப்படி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே மைல்டான ப்ரெஷரில் தான் ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த டார்க் வேல்யூ ஏரியாஸில் மட்டும்தான் நான் கலர் கொடுக்குறேன். மற்ற இடத்துல அந்த நார்மல் ஃப்ளஷ் டோனே போதும். ஸ்கின் டோன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் புரியும். இப்போ அடுத்தது எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி மிட் டோன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பிக்கை வரைகிறதுக்கு முன்னாடி அந்த பிக்கை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள், எங்கே என்னென்ன கலர்ஸ் வருது அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ஃபேஸில் வந்து பார்த்தா இவ்வளோ கலர்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் ட்ராயிங் வரையணும்னு இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் தெரியுது அவங்க ஃபேஸில். இவங்க ஃபேஸில் நான் யூஸ் பண்ண கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷ்ஷு, ப்ளஷ்ஷு, எல்லோ ஆக்கர், ப்ரௌன் அண்ட் சாக்லேட், இந்த 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து ஃப்ளஷ் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் பிளெண்டிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் லேயர் பிளெண்டிங் தான் கொடுக்குறோம். இப்போது இன்னும் இதுக்கு மேலே கலர்ஸ் திரும்ப ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய லேயர்ஸ் கொடுக்கணும் இன்னும். நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது அந்த ஹூக் ஷார்ப்பாக இருந்தால் ஷார்ப்பாக தான் இருக்கணும். பட் பிளெண்டிங் பண்ணும்போது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும், அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து ஜீரோ எரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அகெயின் ப்ரௌன் யூஸ் பண்ணி நெத்தியில், ஐப்ரோஸ்க்கு மேலெலாம் கொஞ்சம் டார்க் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். எதிர்நீச்சல் சீரியலில் வர மொத்த கேரக்டர்ஸையும் வச்சு கலர் பென்சில் டுட்டோரியல்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதில் வயசான ஸ்கின்லேருந்து இந்த சின்ன பசங்க ஸ்கின் வரைக்கும் எல்லா ஸ்கின்னுமே அதில் இருக்கும். அந்த விரிங்கிள்ஸ் அதெல்லாம் ஈஸியாக வரையலாம். அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வரையலாம். அந்த நகை, சாரி, மெயின் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ போடுவோம். அண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் லேயர் பிளெண்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் ப்ரௌன் யூஸ் பண்ணி டார்க் வேல்யூஸ்லாம் திரும்ப கொடுக்குறேன் செகண்ட் லேயருக்கு. நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது பென்சிலோட ப்ரெஷர் வந்து மைல்டாக தான் இருக்கணும். பிளெண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷரை. இப்போ அடுத்து டார்க் சாக்லேட் கலர் யூஸ் பண்ணி இந்த டார்க் வேல்யூஸில் இருக்கிற கலர்ஸை பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லா கலரும் மர்ஜ் ஆகிற மாதிரி. அகெயின் ஃப்ளஷ் கலர் யூஸ் பண்ணி ஒரு பிளெண்டிங் கொடுத்துட்டேன். இப்போ ஃபேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து ஐப்ரோஸ் அண்ட் ஐலாம் பார்த்துடலாம். நான் ஐப்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ ஆக்கர் கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த பொட்டோட ஷேடோவுக்கு டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் கண்ணுக்குள்ளேயும் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். எடுத்த உடனேயுமே எங்கேயுமே பிளாக்கு கொடுத்துடக்கூடாது. நான் கண்ணில் ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நடுவில் மட்டும் பிளாக் லைட்டாக அந்த பாப்பா அதை வரைஞ்சிட்டு லைட் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன் திரும்ப. இப்போ இமைகளுக்குமே நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளாக் யூஸ் பண்ணல, டீப் சிமெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் அந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பிளாக்கை யூஸ் பண்ணலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஐஸும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் லிப்ஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு நீடட் எரேசர் வச்சு அழிச்சிட்டு பேபி பிங்க் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் லேயருக்கு. லிப்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு அண்டு ஸ்ட்ராபெரி, இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ டார்க் சாக்லேட்டும் மைல்டாக யூஸ் ஆகும். டார்க் சாக்லேட் தான் இதுலேயும் டார்க் வேல்யூஸ் தரும். டார்க் சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரி கலரும் கலந்து டார்க் வேல்யூஸ் தரும். இப்போ ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி டார்க் வேல்யூஸ் கொடுக்குறேன். அடுத்ததாக பிங்க் யூஸ் பண்ணி மிட் டோன் கொடுக்குறேன். மிட் டோனும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன் லைட்டாக. அடுத்ததாக லிப்போட கார்னர்ஸில் டார்க் சாக்லேட் கொடுத்துக்கிறேன். இப்போ அகெயின் பேபி பிங்க் யூஸ் பண்ணி ஒரு ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே ப்ராசஸ் தான் அப்பர் லிப்புக்கும் பண்ணுறோம். டார்க் வேல்யூஸ் வந்து ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுவோம். மிட் டோனுக்கு வந்து பிங்க்கு அண்ட் ஹைலைட்ஸ்க்கு வந்து பேபி பிங்க். இதில் ஐப்ரோஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே டார்க் சாக்லேட் அண்ட் அதுக்கு மேலே லாஸ்ட் லேயர் வந்து பிளாக் யூஸ் பண்ணேன். ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் இருக்குது. அது ஹேரும் நெக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா அதை பார்த்துக்கலாம்.
இப்போ ஹேருக்கு பிளாக் யூஸ் பண்ணி டார்க் ஏரியாஸ்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஹேர் அண்ட் சாரீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.